பல பின்தங்கிய சமுதாய மக்களுக்கு திராவிட கட்சிகள் தேர்தலில் சீட் வழங்குவதில்லை என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து சென்னை திருவேற்காட்டில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சி பொதுக்குழு கூட்டத்தில் அவர் பேசியதை பார்க்கலாம். தமிழ் சமூகத்தில் ஆதி தொல்குடிகளிலேயே பழங்குடி பிள்ளைகளுக்கு பொது தொகுதி 2 தொகுதி எஸ்டிக்கு பொது தொகுதி கொடுக்கிறோம். தாழ்த்தப்பட்ட எஸ்சி பட்டியல்ல பறையர் தேவேந்திரர் அவன் இந்த சாதி இழிவை தொடக்க கிறிஸ்தவத்தை ஏற்றிருந்தானா பொது தொகுதியில தான் நிக்க முடியும், சிறப்பு தொகுதியில நிக்க முடியாது. எப்படி பாரு, அடக்குமுறை பாரு, எப்படி கொடுக்குது பாரு. எந்த இழிவை தொடக்க அவன் போனானோ அந்த இழிவை தொடக்க விட மாட்டேங்குது. அப்ப என்ன பண்றது? பொது தொகுதியில நிறுத்துறான். வாடா நீ நில்றா அப்படின்னு. வேளார், உனக்கு தெரியும் வேளார், கைவினை கலைஞர் வேளார், நம்ம குளத்துல குயவர்னு சொல்றோம். அவனுக்கு இதுவரை சீட்டு கொடுத்ததில்லை. இந்த திராவிடன் முற்போக்கு எல்லாம் பண்ணிட்டு கேடுகட்ட பிற்போக்குவீங்க. இவன் ஒருத்தன் கூட சீட்டு கொடுத்ததில்ல. முடிதிருத்திர நாவிதரா இருக்கிற மருத்துவர் குலத்துக்கு ஒருத்தன் கூட சீட்டு கொடுக்கல. தச்சருக்கு கொடுக்கல, ஆசாரிக்கு தச்சர், பண்டாரத்துக்கு கொடுக்கல, வண்ணாருக்கு கொடுக்கல. எவனவெல்லாம் தமிழ் குடிகளோ தூய தமிழ் குடிகளோ எவனையுமே அங்கீகரிக்கல. அப்ப என்ன செய்து தமிழ் தேசிய அரசியல் தேடி தேடி அந்த பிள்ளைகளை களத்திலே நிறுத்தி பின்னின்று வேலை செய்து தள்ளுது.